ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபம். ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப சுலபமாக இதை நாம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 3 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தக்காளியோட தோல் இந்த மாதிரி லேசாக வெடிக்க ஆரம்பித்த உடனே நாம் இதை வெளியே எடுத்துடலாம். தக்காளி நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக உரிச்சாலே தோல் உறிஞ்சி வந்துடும். இதே மாதிரி எல்லா தக்காளியும் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவக்கட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நாம் அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொதித்து வரும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சட்னி கொதிக்க நாம் தேங்காய் பொட்டுக்கடலைலாம் சேர்த்துக்கிறதுனால சட்னி கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும். சட்னி நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டியான உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.